everyone, welcome to Kafina's Tasty Tales channel. So, அன்புடன் கஃபீனா நான் தான். நம்ம இனிமேல் vlogs பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம் நம்ம சேனலில். ஸோ ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய நாங்கள் காட்ட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னையில் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஃபுட்ஸ், எந்தெந்த ஸ்நாக்ஸ், எந்தெந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் vlog அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முனியாண்டி விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு நம்ம போகிறோம், டின்னர் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பக்கம் சென்னையில் யார் இருக்கீங்களோ இல்லை இல்லாதவங்களும் சரி வந்தால் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, குக்கிங் விட மாட்டேன். எப்போவுமே குக்கிங்கும் இருக்கும், vlogsம் இருக்கும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் குக்கிங் வீடியோஸும் நான் கண்டிப்பாக போடுவேன். ஆல்ரெடி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வருது. ஸ்டில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டினியூஸாக வரும். எல்லா வீடியோஸையும் வாட்ச் பண்ணிவிட்டு குக்கிங் வீடியோஸை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் vlogs பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக அந்த பிளேசஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுட் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூஸாக எங்களோட சேனலில் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை வாட்ச் பண்ணுறது மூலியமாகவோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல். பாய் பாய். ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சென்னை சோழிங்கநல்லூர் ஜங்ஷனில் பக்கத்திலே உள்ள மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஹாய். தரமான நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிடணுமா? கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடைக்குள்ளே வந்தாச்சு, எல்லாமே சாப்பிட்டு பார்க்குறோம். இப்போது இங்கே மெனு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, குஸ்கா. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா, பரோட்டா, தோசை, முட்டை நைஸ் தோசை, முட்டை கல் தோசை எல்லாமே கிடைக்குங்க. குழம்பு வச்சுருக்காங்க பாருங்கள், சான்ஸே இல்லை. அந்த கிரேவிலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்பெஷலே கிரேவி தாங்க. நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. சிக்கன் ஃப்ரை, சிக்கன் சுக்கா, போட்டி, மீன் வறுவல், தலைக்கறி, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, ஆம்லேட், கலக்கி இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. கிரேவி வெரைட்டிஸில் நான் சொன்ன போல் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஈரல் கிரேவி இப்படின்னு எல்லாமே இருக்குங்க. என்ன இல்லை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் இன்றைக்கி முட்டை தோசை, பரோட்டா, கல் தோசை, கல் முட்டை தோசை, பெப்பர் சிக்கன், கலக்கி, போட்டி தொக்கு இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டே இருக்கோம். சுட சுட செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ஒன்று ஒன்றா சாப்பிட கொடுக்குறாங்க. சுட சுட ஒரு டிஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. என்ன ஒரு அருமையான டேஸ்ட்டு. எனக்கெல்லாம் வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ரொம்ப இஷ்டங்க. ஆனால் நான்வெஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்ன ருசி, என்ன ருசி. இது சுட சுட வந்திருக்கு கொத்து பரோட்டா. குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்காங்கங்க. நாங்கள்லாம் மெயின் டிஷ்ஷை விட குழம்பும் சைட் டிஷ்ஷும் தாங்க அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இடமா இருக்குது இது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு vlogனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரே அமர்க்கலமிங்க. எல்லாம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ என்னை பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஹாப்பியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் எப்போயாவது தாங்க சாப்பிடணும். ஸோ நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இனி எல்லா vlogsம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். vlogல காட்டுற எல்லா ஃபுட் ஸ்நாக்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. இந்த கிரேவி குறைய திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிட்ணுங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பரோட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. முட்டை கல் தோசை சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது. தோசை ஆவரேஜாக தான் இருக்குது. பட் பரோட்டா அண்டு கொத்து பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தால் கண்டிப்பாக கலக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்கினா
எப்போவுமே கொஞ்சம் வேகாத முட்டையை தான் கொடுப்பாங்க இல்லையா, ஆனால் நாங்கள் கொஞ்சம் வேக வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோங்க. ஆனால் அவர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அது எத்தனை வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குழம்பு தாங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ஊற்றி ஊற்றி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இவங்கக்கிட்ட மதியானம் வந்து பிரியாணி, சாப்பாடு, குஸ்கா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அது சாப்பிட்டது இல்லைங்க. ஸோ இன்னொரு நாளைக்கு நான் வந்தேன்னா ஆஃப்டர்நூன் லன்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.